வெல்கம் டு பூனாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு சாக்லேட் பிஸ்கெட் மைக்ரோவன் யூஸ் பண்ணி எப்படி செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல கோதுமை மாவு, இந்த கப்பால் 2 கப் அளவு. இது வந்து பவுடர் சுகர், இந்த கப்பால் 1 கப் அளவு. கொக்கோ, இது இந்த கப்பால் 3/4 கப் அளவு பவுடர். ஒரு 1/2 டம்ளர் பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சாக்லேட் சிப்ஸு, வால்நட் கொஞ்சோண்டு, பட்டர் ஒரு 50 கிராம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு 50 கிராம் பட்டர் போட்டுக்கிறேன். நல்லா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கனால இல்லை 50 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க சுகரை. இது 1 கப் எடுக்கிறேன். இந்த கப்பால் 1 கப்பு இதோடு சேர்த்துட்றேன். இதை நல்லா கலக்கிக்கணும். சர்க்கரையும் இந்த இதுவும் இது ஒன்றா அப்படி பட்டரும் ஒன்றா அப்படிங்க பாருங்கள். இப்படி பிசு பிசுன்னு வந்துடணும். அப்படி கலக்கிக்கிட்டே இருங்க அது வரைக்கும். அதை இப்போ பட்டரையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கோதுமை மாவை இதில் சேர்த்துறேன். 2 கப் எடுத்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷனல் தான் அது. மைதா மாவோட கோதுமை மாவு கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது நல்லா சரிச்சு விட்டுருங்க. இதுலேயே அப்படியே கொக்கோ பவுடரும் சேர்த்துறேன். கொக்கோ பவுடர் 1/2 கப் எடுக்கிறேன். இப்போது பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். பேக்கிங் சோடா 1 சிட்டிகை போடுறேன். இந்த அளவு போதும். இதை அப்படியே சலிச்சிடலாம். இது அப்படி நல்லா எல்லாத்தையும் நல்லா சலிச்சிக்கணும். இது எதுக்காக இப்போ சலிக்கிறோன்னா அப்போ தான் இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் மாவோட மிக்ஸ் ஆகும். அப்படியே இந்த சின்ன சின்னதாக ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வந்துடும். இந்த சின்ன சின்னதெல்லாம் இருந்ததுன்னா பிஸ்கெட்டோ கேக்குக்குனாலும் சரி பிஸ்கெட்டுக்குனாலும் சரி அந்த மாதிரி இருந்தால் அது சரியாக வராது. அதனால தான் சலிச்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மாவை சலிச்சதுக்கப்புறம் நம்ம இனிமேல் கையிலேயே பிசைஞ்சிடலாம். நம்ம வந்து விஸ்க்கு தேவையில்லை. இது இப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் நட்டையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். மாவு அப்படியே திரண்டு வரத்துக்காக தான் பால். இவ்வளோ பால் தேவையில்லை, சும்மா கொஞ்சோண்டு அவ்வளோதான் போதும். இந்த அளவுக்கு பால். இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு ரெடியாகிறதுக்காட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளேட்டை ஸ்டாண்டு மேலே பிளேட்டை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரிஸு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். 5 மினிட்ஸ். மாவு நல்லா பிசைஞ்சோன்னே இந்த மாதிரி வந்துச்சு. கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நம்ம தளர பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போது இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்படி கையால் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்திட்டு இப்படி பிளேட்டில் வச்சுக்கணும். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பண்ணிட வேண்டியதான். எல்லாம் ஒரே சைஸாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி பிஸ்கெட்டாக பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்லேட் சிப்ஸை மேலாக கார்னிஷ் பண்ணலாம். ஒன்றுலேயும் ஒரு 2 3 இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கார்னிஷ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்படி மேலாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேட் இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை இப்போ அடுக்கின அந்த பிஸ்கெட் எல்லாம் எல்லாத்தையும் இது மேலே நான் அடுக்கிறேன். ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அடுக்கிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. உப்பி வரும் பிஸ்கெட்டு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க எல்லா பிஸ்கெட்டையும். பாருங்கள், எல்லாத்தையும் பிளேட்டில் அடிக்காச்சு. இப்போது நம்ம மைக்ரோவனில் நம்ம பேக் பண்ண வேண்டியதான். எடுத்து உள்ள வைக்கிறேன். கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரிஸ் 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 15 மினிட்ஸ். பாருங்கள், பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நான் முதல்ல ஒரு 15 மினிட்ஸும் அப்புறம் திருப்பி ஒரு 15 மினிட்ஸும் வச்சேன். மொத்தம் 30 மினிட்ஸ் ஆச்சு. 180 டிகிரிஸில் 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கன்வெக்ஷன் மோடில். உங்கள் மைக்ரோவனில் எவ்வளோ நேரம் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
பாருங்கள் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடு ஆனதுக்கப்புறமா ஏர்டைட் டப்பாவில் போட்டு 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.